வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குறிஞ்சிப்பாட்டு இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. குறிஞ்சிப்பாட்டு இந்த நூலுடைய ஆசிரியர் கபிலர். இதில் மொத்தம் 261 அடிகள் இருக்குது. இது ஆசிரியப்பாவால் ஆன அகநூல். இதை கபிலர் ஆரிய அரசன் பிரகதனுக்கு தமிழை அறிவுறுத்துக்காக பாடினதாக ஒரு குறிப்பு இருக்குது. இது தோழி அறத்தோடு நின்றல் என்ற துறை. அதாவது தோழி அறத்தோடு நின்றல்னா தலைவன் தலைவியோட உறவை தெரிஞ்சுக்கிட்ட தோழி அதை பலரிடமும் கூறி, முக்கியமாக அவர்களோட பெற்றோரிடம் கூறி அவங்களுடைய உறவு திருமணத்தில் நல்லபடியாக முடியறதுக்கு உதவி செய்கிறது தான் தோழி அறத்தோடு நின்றல் அப்படின்றதுக்கு அர்த்தம். இந்த நூலில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த குறிஞ்சி நிலத்தில் 99 வகையான பூக்களோட பூக்கும். அந்த 99 வகையான பூக்களோட பேரும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த நூலோட சிறப்பு. இதில் இருக்கிற 2 வரிகள் பார்த்திங்கன்னா, இகழ்மிக் கடவும் இருபெரும் வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல. அதாவது சண்டை போட்டுருக்கிற 2 பகை அரசர்கள், இவங்க 2 பேருக்கும் நடுநிலை வகித்து அவங்கள ஒன்றா சேர்க்குற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் போல அப்படின்ற அர்த்தம். இகழ் மிக கடவும்னா மிக கடுமையான பகையே இல்லைன்னா ஒரு சண்டையை தாண்டி நிற்கும். அதாவது அந்த அளவுக்கு ஒரு பகையோடு இருக்கிற 2 வேந்தர்கள், 2 பெரிய அரசர்கள். வினையிடை நின்ற ஒரு செயலை ஈடுபட்டிருக்கிற இல்லைன்னா ஒரு காரியத்தை செய்கிற. அதாவது இந்த வரியில் பார்த்திங்கன்னா அந்த 2 வேந்தர்களையும் ஒன்று சேர்க்கிற பணியை அது சொல்லுது. சான்றோர் போல, நடுநிலை வகிக்கும் அறிவார்ந்த சான்றோர்களை போல. இப்போது இங்கே எப்படின்னா, இந்த 2 வரிகளில் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டில் தலைவன் தலைவியை பிரிந்திருக்கிற நிலையில் தோழி தலைவிடு துயரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை போக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போது தலைவி தன் நிலையை விளக்க இந்த ஓமையை பயன்படுத்துகிறாள் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த ஓமை கூறப்பட்டிருக்குது. இந்த மாதிரி பல சிறந்த அடிகள் இந்த நூலில் இருக்குது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.